भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसं मालयं मुहुरगोरसिका भुवि भावुका। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्गिरिबातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्वदे गोपेशा गोपिका गान्धा राधा गान्धा नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 18. அத்யாத்மாதி ஹரிர்தீமன் அவதார கதாக சுபாக லீலா விததக ஸ்வைரம் ஈஸ்வரஸ்யாத்மமாயையா. மொழிபெயர்ப்பு. விவேகியான சூர்த்தி பரமபுருஷரின் பல வகையான அவதாரங்களை எங்களுக்கு விவரிப்பீராக. பரம் ஆளுநரான பகவானின் இத்தகைய மங்களகரமான சாகசங்களும் திருவிளையாடல்களும் அவரது அந்தரங்க சக்திகளால் நிறைவேற்றப்படுகின்றன. பொருளுரை. பௌதிக உலகங்களை படைத்து காத்து அழிப்பதற்காக பரமபுருஷ பகவான் தாமே பல்லாயிரக்கணக்கான உருவங்களில் அவதரிக்கிறார். மேலும் உன்னதமான அவ்வுருவங்களால் வெளிப்படுத்தப்படும் சாகசங்கள் சர்வ மங்களம் கொண்டவையாகும். அச்செயல்களின் போது அவருடன் இருப்பவர்கள் மற்றும் அத்தகைய செயல்களில் தெய்வீகமான வர்ணனைகளை கேட்பவர்கள் ஆகிய இரு பிரிவினருமே நன்மை அடைகின்றனர். இங்க பகவானுடைய அவதார கதைகள் இல்லையா, முனிவர்கள் 6 கேள்விகள் கேட்கிறாங்க. இப்ப அதுல அவதார கதைகள் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அதுல சொல்லும் போதும் இப்ப பகவான் இங்க வர்றாங்க அப்படின்னாக்கா 3 நோக்கங்களுக்காக பகவான் அவதரிக்கின்றார் இல்லையா, பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பௌதீக உலகங்களை படைத்து காத்து அழிக்கின்றார். பகவானே எல்லாமே செய்கிறார். அப்ப பார்க்கும்போது என்னன்னா, இங்க பகவான் இங்க படைத்து காத்து அழிக்கின்றார். அதுல 1000கணக்கான உருவங்களில் பகவான் அவதரிக்கின்றார். இங்க பகவானுடைய அவதாரங்கள் எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம அவதாரம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், 10 அவதாரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தசாவதாரம். ஸ்ரீ ஜெயதேவ கோஸ்வாமி அவருடைய தசாவதாரம் 10 அவதாரங்களை குறிப்பிட்டு பாடலாக பாடியிருக்கிறார். அப்ப அதுல பார்க்கும்போது முக்கிய 3 அவதாரங்கள் 10 அவதாரங்கள் அதுல சொல்லப்படுது. ஆனா பகவத்கீதை ஸ்ரீமத்தை பொறுத்த வரையிலும் எப்படின்னா, பகவானுடைய அவதாரங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாமா, கடலின் அலைகள் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கடலின் அலைகள்
நம்மளால வந்து எண்ண முடியாது இல்லையா? அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் பகவானுடைய அவதாரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்காம. அந்த அவதாரங்கள் வந்து எல்லாமே வந்து வந்து நிறைய இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து அந்த அவதாரங்களுக்கு வந்து விளக்கப்பட்டிருக்கு. இது அடுத்த அத்தியாயத்தில் அந்த சுருக்கமே வந்து இருக்கு. எல்லா அவதாரங்களுக்கு மூலம் அப்படின்னு சொல்லி தலைப்பு அது. ஆனா எல்லா அவதாரங்கள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தருகின்றார். ஆனா வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லி அது 3வது அத்தியாயத்துல வந்து பார்க்கலாம் அது. அப்ப வந்து இந்த மாதிரி வந்து பகவான் வந்து வர்றாங்க அவதாரங்கள் எல்லாமே. ஆனா அந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து எப்படிப்பட்டது? எப்படி பகவான் வந்து வர்றாங்க அப்படின்னாக்க, பகவான் வருவது அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் தோன்றுகிறார். அவருடைய செயல்களும் அந்தரங்க சக்தியால் செய்யப்படுகின்றன. இப்ப நாம வருவது எல்லாமே எப்படின்னா பகிரங்க சக்தியின் மூலமாக நாம் வருகின்றோம். இப்ப பகிரங்க சக்தி நாம வந்து நம்முடைய உணர்வின் மூலமாக நாம எந்த விதமான உணர்வை வந்து உருவாக்கி இருக்கின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி 84 லட்சம் வகையான உடல்களுக்கு ஏதோ ஒரு நமக்கு தரப்படுது. அதுவும் பகிரங்க சக்தியின் மூலமாக நமக்கு பிடிக்கலைனாலும் உடலில் வருவதற்காக நாம் நிர்பந்தப்படுத்தப்படுகின்றோம். நாம் இந்த மாதிரி நாம் வந்து வர்றோம், நம்முடைய பிறப்பு இந்த மாதிரி ஏற்படுது. ஆனா பகவான் எப்படின்னா தம்முடைய சுய விருப்பத்தின் பேரில் வரணும் அப்படின்னு சொல்லி யாருமே கட்டாயப்படுத்தவில்லை. பகவான் வந்து தம்முடைய சுய விருப்பத்தின் அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் தோன்றுகிறார். இப்ப அவருடைய அவதாரங்களும் அதே மாதிரிதான் வந்து தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. அப்ப அந்த செயல்கள் எல்லாமே எப்படிப்பட்டது? மங்களகரமானவை. அது இப்ப அந்த பகவானுடைய சாகசங்கள் திருவிளையாட்டுகள் எல்லாமே வந்து மங்களகரகணமானவையாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது இல்லையே பகவத்கீதையில வந்து சொல்லப்பட்டது. பகவானுடைய லீலைகள் வந்து பகவானுடைய தோற்றம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது ஜன்மகர்ம சமேதிவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக திக்வாதேகம் புனர்ஜன்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் மீண்டும் இந்த பௌதீக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்றாங்க. அதேதான் பகவானுடைய தோற்றங்கள், பகவானுடைய தோற்றம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய நாமம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய பரிவாரங்கள், பகவானுடைய சம்பந்தப்பட்ட வந்து ஆன்மீகமயமானது, எல்லாமே திவ்யமானவை. இது இப்போ பகவானிலிருந்து அது வேறுபட்டதும் கிடையாது. பகவானுடைய நாமம் பகவான் தான் இல்லையா? பகவானுடைய லீலைகள் பகவான் தான், கிருஷ்ணர் தான். இப்ப எல்லாமே பகவானோட ஒன்றுபட்டதாக வந்து இருக்கு. ஆனா இந்த ஆன்மீக உலகத்தை பொறுத்தவரை எல்லாமே வேறு இல்லையா? நான் உடலும் ஆத்மாவும் வேறு இல்லையா? நான் தான் அதிலிருந்து நான் வேறுபட்டவன். ஆனா ஆன்மீக உலகத்தில் எல்லாமே ஒன்றுதான். பகவான் வந்து எப்படின்னா பிரம்ம சங்கீதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அங்காணியசிய சகலேந்திரிய விருத்தி மத்தியர் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஒவ்வொரு அவயவங்களும் வந்து மற்ற அவயவங்களின் செயல்களை வந்து செய்யக்கூடியதாக இருக்காமா. ஏன்னா பகவான் வந்து காதாலே வந்து சாப்பிடுவார். நம்ம வந்து வாயாலதான் பேசுவோம், வாயாலதான் சாப்பிடுவோம் இல்லையா? பகவான் வந்து கண்ணாலேயே சாப்பிட முடியுமாமா, கண்ணாலும் பேசுவார் இல்லையா? நம்மளால அது வந்து என்ன சொல்றது, வந்து பௌதிக அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயம் ஆன்மீகமானது. பகவான் செய்யக்கூடியது எல்லாமே அப்படிப்பட்டதாக வந்து இருக்கு. அபௌருஷேய அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்மளுடைய புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது, பௌதிகமான புலன்களால் பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியாது. இது அந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அப்ப ஆன்மீகமான விஷயங்கள் அந்த மாதிரி பகவான் தோன்றுவது எல்லாமே வந்து அந்த சக்தியின் மூலமாக அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது எல்லாமே வந்து சர்வ மங்களம் கொண்டவையாக வந்து இருக்கு. இப்ப இந்த வர்ணனைகள் வந்து நம்ம வந்து யாரு கேட்கிறார்களோ, அதை வந்து யாரு சொல்கிறார்களோ யாரு கேட்கிறார்களோ 2 பேருக்கும் ஒரே பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது சுகதேவ கோஸ்வாமி, சுகதேவ கோஸ்வாமி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பரிசித்த மகாராஜாவுக்கு வந்து கூறுகிறார். பரிசித்த மகாராஜா வந்து கேட்கிறாங்க, ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாங்க. இப்ப 2 பேரும் ஒரே நிலைதான் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க சொல்லப்படுது. அப்ப பகவானுடைய லீலைகள் அவ்வளவு என்ன சொல்றது, மங்களகரமானவாகவோ திவ்யமானவையாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கின்ற அந்த சாகசமான அந்த பகவானுடைய லீலைகள், அந்த அவதார லீலைகள் வந்து எங்களுக்கு கூறுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் ஸ்லோகம் 19. வயம் தூ ந வித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்ரமே யஜ்ஜன்மதாம் ரசஞானம் ஸ்வாதி பதே பதே.
2 பேர் தான் இருக்கீங்க. ஸ்லோகம் ரீட் பண்ணணும்னா பண்ணுங்க மாதாஜி. முக்கியமான ஸ்லோகம் இது. புக் கையில இருக்கா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. கேக்குதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் இல்லையா? புக் இல்லையா? ஓகே. விஜயலட்சுமி மாதாஜி, நீங்க ஸ்லோகம் ரீட் பண்றீங்களா? பண்ணுங்க மாதாஜி. இல்ல, ஆமா மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. முக்கியமான ஸ்லோகம் மட்டும் நம்ம ரீட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே மாதாஜி. ஓகே, மொழிபெயர்ப்பு. மந்திரங்களாலும் பிரார்த்தனைகளாலும் இதுல பார்த்தோம்னா எல்லா ஸ்லோகமும் முக்கியம் தான். ஆனா எல்லாமே வந்து ரீட் பண்ணி போகணும்னா நமக்கு டைம் கம்மி. அதனால மந்திரங்களாலும் பிரார்த்தனைகளாலும் புகழப்படுமான பரமபுருஷரின் தெய்வீக திருவிளையாடலை கேட்பதில் நாங்கள் களைப்படைவதே இல்லை. பகவானுடனான உன்னதமான உறவு முறைகளில் ஒரு சுவையை விருத்தி செய்து கொண்டவர்கள் ஒவ்வொரு கணமும் அவரது திருவிளையாடல்களை கேட்டு இன்பம் அடைகின்றனர். பகவான் இப்படி மந்திரங்களாலும் பிரார்த்தனைகளாலும் புகழப்படுபவருமான பரமபுருஷரின் தெய்வீக திருவிளையாடல்களை கேட்பதில் நாங்கள் களைப்படைவதே இல்லை. இப்ப இதுதான் ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்திற்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? இப்ப வந்து இதே பௌதிகமான ஒரு கதை நம்ம கேட்கிறோம் இல்லையா? இப்ப சினிமாவே பாக்குறோம் இல்லையா? ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3ஆவது தடவை பார்க்கும்போது இதே இத்தனை தடவை பாக்குறதுன்னு ஆயிடும் இல்லையா? நமக்கு எல்லாருமே அந்த அனுபவம். இதே பார்த்தோம்னா பாருங்களேன், நம்மளுடைய பேரே வந்து நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலே நமக்கே சலிப்பு ஏற்படும். ஆனா பகவானுடைய நாமத்தை பாருங்களேன், நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் வந்து அதுல வந்து ஒரு விதமான ஆனந்தம், அது சலிப்பு ஏற்படாது இல்லையா? அப்ப அது நித்தியமானதாக இருக்கு. பகவான் எப்படின்னா, பகவான் வந்து எப்பவுமே வந்து மிக மிக பழமையானவர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப புதுமையானவர், நவ எப்பனா இல்லையா? அதுதான் இது ஆன்மீகமான விஷயங்கள் வந்து இது இப்படிதான் வந்து சொல்லப்படுது. அது வந்து என்னன்னா, பௌதிகமானது நம்ம திரும்ப திரும்ப வந்து கேட்க கேட்க என்ன ஆகும்னா நமக்கு வந்து சலிப்பு ஏற்பட்டு விடும். இப்ப இன்னொரு உதாரணம் சொன்னா என்ன புரியும்? இப்போ வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிடுறோம் இல்லையா? ஸ்வீட் வந்து நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிடலாம் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு வந்து குலோப்ஜாம் பிடிக்கும்னு வச்சுக்கலாம் இல்லையா? எவ்வளவு சாப்பிடலாம்? 10 சாப்பிடும் போதே நமக்கு திகட்டிடும், 4-5 சாப்பிடும் போதே திகட்டிடும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது இல்லையா? ஆனா ஆன்மீகமான விஷயங்கள் எப்படியாமா, அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சுவை அதிகமாகுமா. இதுதான் பௌதிகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வித்தியாசம். ரூபாதர் வந்து எழுதுறாங்க. இப்ப வந்து நம்ம பகவத்கீதை வந்து படிக்கிறோம் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதம் வந்து படிக்கிறோம், பகவத்கீதை வந்து படிக்கிறோம். அது வந்து நம்ம எத்தனை தடவை படிச்சாலும் என்ன ஆகுமாமா, திரும்ப திரும்ப படிக்கும் போது அது எப்பவுமே நமக்கு புதிதாக தான் இருக்குமாமா. ஏன்னா புது புது விஷயங்கள், புது புது அனுபவங்கள் புரிய புரிய நமக்கு வந்து அது இப்பதான் நான் புதுசா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குமாமா. அதுதான் வந்து ஆன்மீகமானது என்றும் என்ன சொல்ல தெவிட்டாதது. நம்ம வந்து புரிதல் வந்து நமக்கு வர வர, அந்த அனுபவம் நமக்கு வந்து வர வர என்ன ஆகுமாமா, இன்னும் ஆனந்தம் வந்து அதிகரித்து கொண்டேதான் போகுமாமா. ஆனா பௌதிகம் வந்து நம்ம அனுபவிக்க அனுபவிக்க சலிப்பு ஏற்படும். இதுதான் ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா வந்து அதுக்கு வந்து என்னன்னா உயிரற்றதாக இருக்கு, ஜடத்துக்கு எந்த உயிரும் இல்லை இல்லையா? இந்த ஜட உலகம் தான் சொல்றோம் இல்லையா? ஜடத்துக்கு உயிர் இல்லை. இந்த உடல் கூட ஜட உடல் தான். இந்த உடலுக்குள்ள ஆத்மா இருப்பதனால்தான் வந்து என்ன ஆகுது, அந்த உடலுக்கு மதிப்பு இல்லையா? இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. இதுக்கு பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வேற ஒரு இடத்துல ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா, இப்ப வந்து வெளியே வந்து பாக்குறோம் இல்லையா? நம்ம ட்ரெஸ் கடையில எல்லாம் பாக்குறோம்னா அங்க வந்து பார்த்தோம்னா அந்த இது ஒரு அழகான பெண் பொம்மை எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க, ரொம்ப அழகா வந்து உடைய உடுத்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? நெட்வொர்க் ஸ்லோ போல இல்லையா? எல்லாருக்கும் கட் ஆகுது. அப்ப வந்து என்னன்னா, அப்ப அந்த இதை வந்து யாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு ரசிச்சு பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு அந்த இது அழகா இருந்தாலும். ஏன்னா வந்து அந்த பெண்ணின் உடலாக இருந்தாலும் அது வந்து உயிரற்றது இல்லையா? அதனால அந்த எதுக்கு மதிப்பும் இல்லை. ஆனா இதே வந்து பார்த்தோம்னா
அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் அதை வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா உண்மையான அழகு என்னன்னா அந்த உடலில் இருக்கின்ற அந்த ஆன்ம பொறிக்குதான் அழகு. அதான் பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க ரொம்ப அழகா. இல்லையா, உயிரற்றதாக எவ்வளவு அழகா இருந்தாலும் யாரும் வந்து அந்த அதுல இருந்து கவர்ச்சி ஏற்படாது. இப்போ உண்மையான கவர்ச்சி எங்க இருக்குன்னா ஆன்மீக பொறியில் இருந்துதான் வந்து அந்த இது வந்து அழகு வந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து பிரபுபாதர் வந்து எழுதுறாங்க. இப்ப இதுதான் வந்து இத உயிர் அற்றது, ஆனா இது வந்து பார்த்தோம்னா உயிர் உள்ளதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து விளக்குறாங்க. அப்ப பகவான் வந்து எப்படி என்றும் நித்தியமானவர். இப்ப நம்ம இங்க பௌதிகத்துல வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து தொடக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் முடிவும் வந்து இருக்கு. ஆனா வந்து ஆன்மீகம் பொறுத்தவரையில பகவான் இப்படி பிறப்பற்றவர். பகவான் அங்கே பிறப்பதும் இல்லை, பிறப்பு இறந்ததான் இறப்பு, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இல்லையா, பகவான் வந்து எல்லையற்றவர். பகவானை பற்றி நான் தெரிந்து கொள்ள கொள்ள என்ன ஆகும்னா அது எல்லை வந்து அடையவே முடியாது. ஏன்னா அனந்த சேஷன் பகவானுடைய லீலைகளின் குணங்களை வந்து விவரித்துக் கொண்டே போகின்றார். ஒரு தடவை சொன்னது என்ன பண்ணுவாங்களாமா, திரும்ப அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்களாமா. ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா அதை வந்து அவங்களால வந்து அந்த எல்லை வந்து இன்னும் அடைய முடியவில்லை. பாருங்களேன், அந்த அளவுக்கு பகவானுடைய வர்ணனைகள் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே வந்து போறாங்க. இது இல்லையா, பகவான் நித்தியமாக என்றும் வந்து அவருடைய லீலைகள் செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தில் வந்து லீலையை முடிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா வேறொரு பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல லீலை நடக்குது. அந்த இடத்துல வந்து இப்ப வந்து அடுத்த வாரம் வந்து நரசிம்ம ஜெயந்தி வரும். இப்ப அதே நரசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு கூட வேற ஒரு பிளானட்ல வந்து நடக்கலாம், அந்த அவதாரம் வந்து நடக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா அதனால சொல்றது பகவானுடைய லீலைகள் எப்படி நித்தியமாக நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அத பாகவதனை வந்து படிக்கும் போது எப்படி சொல்லணும்னா நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு சொல்லி, நித்தியமாக எப்பவுமே வந்து நான் பகவானுடைய லீலைகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த கலியுகத்திற்கான தீர்வு வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இங்க பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. பௌதிகமான கதைகள், கட்டுக்கதைகள் அல்லது சரித்திரம் ஆகியவற்றிற்கு பகவானின் உன்னத லீலைகளுக்கு இடையே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. பிரபஞ்சம் முழுவதும் உள்ள சரித்திரங்களில் பகவானுடைய அவதார லீலைகளை பற்றி குறிப்புகள் உள்ளன. ராமாயணம், மகாபாரதம் மற்றும் ஆகியவை கடந்த யுகங்களில் பகவானுடைய அவதார லீலைகள் தொடர்பாக குறித்து வைக்கப்பட்ட சரித்திரங்கள் ஆகும். இதனால் அவற்றை திரும்ப திரும்ப படித்த பின்னும் அவை பசுமையாக இருக்கின்றன. இல்லையா, பாருங்க பகவத்கீதை வந்து பார்த்தோம்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு வந்து சொல்லியாச்சு இல்லையா. இதே வந்து பாருங்களேன் மகாபாரதம் இதெல்லாமே வந்து பாருங்க இன்னும் சீரியல் வந்து டிவில வந்து போடுறாங்க இல்லையா, அதுலயுமே வந்து ஒளிபரப்புறாங்க, நிறைய பேர் அதை விரும்பியே பார்க்கறாங்க இல்லையா. ஏன் அது வந்து இப்ப எவ்வளவு ஜெனரேஷன் மாறினாலும் அதுல வந்து எல்லாருக்குமே அது ஒரு கவர்ச்சி இல்லையா, அது வந்து பிடிக்குது. ஏன் வந்து இன்னும் அதுக்கு மதிப்பு இருக்குன்னா பகவான் அது சம்பந்தப்பட்டு இருக்கின்றார், அதனாலதான் அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வந்து நம்ம பகவத்கீதை வந்து பாக்குறோம் இல்லையா, பகவத்கீதையில பார்த்தோம்னா 2வது அத்தியாயத்துலதான் வந்து பகவான் கிருஷ்ணரும் வந்து அர்ஜுனனும் வந்து பேசுறது வந்து வரும். முதல் அத்தியாயத்துல வந்து பார்த்தோம்னா படைகளை கவனித்தல், இவங்க இந்த சைடு இங்க நிக்கிறாங்க, இவங்க இந்த சைடு இருக்காங்க, யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி தான் வந்து சொல்லப்படுது. வெறும் பேர் தான் வரும். ஆனா இருந்தாலும் அந்த முதல் அத்தியாயம் வந்து அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது எல்லாமே கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டு இருக்காங்க இல்லையா, கிருஷ்ணரோட எது எது சம்பந்தப்பட்டு இருக்கோ அது எல்லாமே முக்கியமானவை அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. இது அதுக்கப்புறம் ஆன்மீகம் சேதனம். உதாரணமாக பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தையோ தன் வாழ்நாள் முழுவதையும் ஒருவர் திரும்ப திரும்ப படித்தாலும் அவற்றில் புது புது செய்திகள் தோன்றுவதை அவரால் காண முடியும். ஆன்மீகம் சேதனம், உயிரோட்டம் உள்ளதாகும், ஜடம் உயிரற்றதாகும். அதை போலவே ஆன்மீக செய்திகள் சுறுசுறுப்பு மிக்கவையாகவும் பௌதீக செயல்கள் செயலற்றவையாகவும் உள்ளன. தெய்வீகமான விஷயங்களை அறிவதற்கு தேவையான ஒரு சுவையை விருத்தி செய்து கொண்டவர்கள் அத்தகைய வர்ணனைகளை கேட்பதில் களைப்படைவதே இல்லை. ஒருவருக்கு பௌதீக செயல்கள் விரைவில் திகட்டி விடுகின்றன, ஆனால் உன்னத அல்லது பக்தி தொண்டால் ஒருவர் திகட்டப்படுவதே இல்லை. உத்தம ஸ்லோக என்பது அறியாமைக்கு இடமில்லாத இலக்கியம் என்பதை குறிக்கிறது. பௌதீக நூல்கள் தமோகுணத்தில் அல்லது அறியாமையில் உள்ளவையாகும். ஆனால் ஆன்மீக இலக்கியமோ இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஆன்மீக இலக்கியம் தமோகுணத்திற்கு மேலானதாகும்.
மேலும் தெய்வீக விஷயங்களை பற்றி தொடர்ந்து படிப்பதற்கும் அவற்றை உணர்ந்து அறிவதற்கும் ஏற்ப அந்த தெய்வீகமான இலக்கியத்தின் ஒளியும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகும். முக்தி பெற்றவர்கள் என்று தப்பாக அழைக்கப்படுபவர்கள் அகம் பிரம்மாஸ்மி என்னும் சொற்களை திரும்ப திரும்ப உச்சரிப்பதால் ஒருபோதும் திருப்தி அடைவதே இல்லை. அவ்வாறு செயற்கையான முறையில் ஏற்படும் பிரம்ம உணர்வு மதிப்பற்றதாக ஆகிவிடுகிறது. எனவே உண்மையான சுகத்தை அனுபவிப்பதற்காக அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் வர்ணனையை நோக்கி திருப்புகின்றனர். அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் பொதுநல தொண்டிலும் மனிதர்களிடம் இரக்கம் கொள்வதிலும் ஈடுபடுகின்றனர். இது மாயாவாத தத்துவம் பௌதிகமானது என்பதையும், ஆனால் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தின் தத்துவம் தெய்வீகமானது என்பதையும் குறிக்கிறது. இப்ப பார்த்த மாதிரி இதுதான். இப்ப என்னன்னா இதுக்கு உயிரோட்டம் இருக்கு. ஆன்மீகம் அப்படின்னு சொல்றது உயிரோட்டம் உள்ளதாகும். பகவான் என்றுமே நித்தியமானவராக இருப்பதால் பகவான் எப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் 50,000 வருடத்திற்கு முன்னாடி பேசினாலும் அந்த வார்த்தை அதேதான், எந்த மாறுபாடும் இல்லை. பகவான் நித்தியமானவராக இருக்கின்றார், அவருடைய சொற்களும் நித்தியமானதாக என்றுமே இருக்கின்றது. அதுதான் ஜடம். ஆன்மீகம் எப்படி சேதனம், உயிரோட்டம் உள்ளதாக இருக்கு. ஆனா ஜடத்திற்கு உயிர் இல்லை, உயிரோட்டம் இல்லை இல்லையா? அதுல ஆன்மா இருப்பதனால்தான் இந்த ஜட உடலுக்கே மதிப்பு இல்லை. இந்த உலகம் கூட ஜட உலகம் தான் சொல்லப்படுது, உடல் கூட ஜட உடல் தான் சொல்லப்படுது. இது ஜடத்திற்கு எந்த விதமான இதுவும் இல்லை, உயிர் இல்லை, அதனால எந்த மதிப்பும் இல்லை. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலும் அது சேதனம், அது உயிரோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது ஏன்னா இதுல சொல்லப்படுது, பகவத்கீதையிலயும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உயர்ந்த ஸ்லோகம் ரசோகம் அப்சு கௌந்தேய அப்படின்னு சொல்லி நம்ம உயர்ந்த சுவை அனுபவிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த தாழ்ந்த சுவை நமக்கு ஒரு பொருட்டாவே நமக்கு தெரியாது. ஏன்னா இன்பம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா 3 வகையான இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்தி ரசாமிருத சிந்துவில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி விளக்குகிறார். இப்ப அதுல பார்த்தோம்னா 3 வகையான இன்பம். முதல் இன்பம் அப்படின்னா உடல் சார்ந்த இன்பம். இரண்டாவது பிரம்ம ஜோதியில் கலப்பதினால் ஏற்படும் இன்பம். மூன்றாவது இன்பம் ஆத்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம். உடல் சார்ந்த இன்பமும் பிரம்ம ஜோதியில் கலப்பதனான இன்பம் தாழ்ந்ததாகும். ஆன்மீகமான ஆத்மா சம்பந்தமான இன்பம் அது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப ஆனந்தம்னா என்னன்னா எது நித்தியமாக இருக்கோ அதுதான் ஆனந்தம். இந்த உடல் சார்ந்த இன்பங்கள் பார்க்கும்போது என்னன்னா இந்த உடலே தற்காலிகமானது இல்லை, இந்த உலகமே தற்காலிகமானது. இப்ப உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம ரொம்ப நல்ல பெரிய விருந்து சாப்பிடுறோம் இல்லையா? நம்ம என்னென்ன நமக்கு பிடிக்குமோ அந்த பொரியல், அவியல், சாம்பார், குழம்பு, என்ன ஸ்வீட்டு, அது எல்லாமே சாப்பிடுறோம். ஆனா எல்லாமே இருந்தா எப்படி ஒரு 4 மணி நேரம் தான், திரும்ப நமக்கு பசிக்கும் இல்லையா? ஆனா இது அது தற்காலிகமானது, அவ்வளவுதான், 4 மணி நேரம் தான் அவளுக்கு அதோட இன்பம், சாப்பிடுற வரைக்கும் தான், திரும்ப பசிக்கும். ஆனா பிரம்மஜோதியில் கலக்கக்கூடிய இன்பம் அது எப்படின்னா அங்கே போனோம்னா வெறும் ஒளிதான், பகவான் வெறும் ஒளிதான், நான் பகவானோட ஒன்றாக கலந்து விடுகின்றேன், பகவானை பற்றி நான் தெரிந்து கொண்டால் அப்படின்னு சொல்லி அங்கே எந்த துன்பமும் இருக்காது. யாரு எந்த தொந்தரவு பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா அது இன்பம் கூட தாழ்ந்தது. ஏன்னா நம்மளால ஒரு நொடி கூட செயல் செய்யாம இருக்க முடியாது. ஆத்மாவுடைய நிலை அது என்றுமே செயல் செய்து கொண்டே இருப்பது. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளால அங்க இருக்க முடியுமா, திரும்ப இங்க பொதுநல சேவையில் ஈடுபடுவார்கள். இது அப்ப ரூப கோஸ்வாமி சொல்றாங்க, கோடிக்கணக்கான மில்லிய கணக்கான இன்பங்கள், அவ்வளவு இன்பம் நமக்கு பிரம்மஜோதியில் இருந்து கிடைத்தாலும் பகவானுக்கு செய்கின்ற ஒரு சிறிதளவு சேவை கூட அந்த பிரம்மஜோதியில் கலப்பதனால் ஏற்படும் இன்பத்திற்கு ஈடு இணை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு உயர்ந்த நம்ம பகவானுக்கு செய்கின்ற அந்த ஒரு சேவை செய்யும் போது அவ்வளவு உயர்ந்த ஆனந்தம். இந்த பகவானுடைய லீலைகள் கேட்கும் போது அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஆனந்தம் இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப கேட்கும் போதும் அது என்ன ஆகுதுன்னா நமக்கு அது சலிப்பே ஏற்படாது. அதை இங்க முனிவர்கள் இங்க சொல்றாங்க, பகவானை திருவிளையாடல்களை கேட்பதில் நாங்கள் சலிப்பு அடைவதே இல்லை. திரும்ப திரும்ப எங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டாலும் எங்களுக்கு அது திருப்தியே ஏற்படல. ஆனா பௌதிகத்தில் நமக்கு சலிப்பு ஏற்படும், ஆனா ஆன்மீகத்தில் நமக்கு திருப்தி ஏற்படவே கூடாது. திருப்தி ஏற்படாது. ஏன்னா கேட்க கேட்க இன்னும் ஆனந்தம் அதிகரிக்கும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுமாம். அந்த புரிதல் நமக்கு கிடைக்க கிடைக்க அது இன்னும் நமக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆனந்தம் நமக்கு ஏற்படுமாமா. அதுதான் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தின் தத்துவம் தெய்வீகமானது அப்படின்னு சொல்லி
சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்லோகம் 20. கிருதவான் கில கர்மாணி சக ராமேன கேசவக அதிமத்யானி பகவான் பூதக கபதமானுசக. மொழிபெயர்ப்பு. தன் சொரூபத்தை மறைத்துக் கொண்டு மனிதரை போல் நடித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் கூடி மனித சக்தியை மீறிய பல அற்புதங்களை செய்துள்ளார். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மனித அல்லது மிருக உருவங்களை சில சமயங்களில் ஏற்கிறார். ஆனால் அவர்களின் இயல்புகளை அவர் ஒருபோதும் ஏற்பது இல்லை இல்லையா? அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் பார்த்தோம்னா நிறைய மனித உருவத்தில் மட்டும் பகவான் எடுக்கல இல்லையா? மச்ச அவதாரம், இப்படி இன்னொரு மீனாகவும் அங்க வருகிறார். அதுக்கப்புறம் கூர்ம அவதாரம், பராக அவதாரம், ஒரு பன்றியின் ரூபத்தை கூட பகவான் எடுக்கின்றார் மிருகங்களில். இந்த மாதிரி எடுக்கும் போதும் இங்க சொல்லப்படுற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, பகவான் அந்த மாதிரி உருவங்களில் எடுத்தாலும் அவர்களின் இயல்புகளை அவர் ஒருபோதும் ஏற்பது இல்லை. பகவான் எந்த உருவத்தில் வந்தாலும் பகவான் தான். அவர் திவ்யமானவர். பன்றியின் ரூபம், ஒரு பன்றியின் ரூபத்திலே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போதும் அந்த மாதிரி கிடையாது. பகவான் பன்றியின் ரூபத்தில் வந்தாலும் எப்பவுமே பகவான் தான் அந்த திவ்யமான ரூபத்தில் திவ்யமானவராக இருக்கின்றார். அதுவும் அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான் அவரது செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. பகவான் எந்த உருவத்தில் வந்தாலும் பகவான் தான், எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய என்ன சொல்றது, உயர்ந்த தன்மை என்றும் இழக்கப்படுவதும் இல்லை, குறைக்கப்படுவதும் இல்லை இல்லையா? பகவான் அந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் பகவான் அவருடைய சாகசங்களை செய்கின்றார். இப்ப நரசிம்மராக வருகிறார் இல்லையா? பாதி மனிதன் பாதி சிங்கமமாக. இப்ப அங்க வந்தாலும் பகவானுடைய செயல் அந்தரங்க சக்தியின் மூலமாக தான் செய்யப்படுகின்றது. இப்ப அந்த லீலை தெய்வீகமானது. மீனாக வரும்போதும் என்ன ஆகுது, அப்ப அதுவும் பகவான் அவருடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக தான் செய்கின்றார். அப்ப அந்த சாகச செயல்கள் ஒவ்வொருவரும் நம்ம கேட்க கேட்க அந்த இது நோக்கம் அது எல்லாமே அந்த என்ன சொல்றது, அந்த எந்த நோக்கத்திற்காக பகவான் அந்த சாகச செயல்களை செய்கின்றார், அதெல்லாமே கேட்கும் போது என்ன ஆகுதாமா, நமக்கு அது எல்லாமே மங்களகரமானதாகவும் இருக்கு. நமக்கு கேட்க இன்னும் ஆனந்தத்தை நமக்கு ஏற்படுது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. இது தவத்தினாலும் துறவினாலும் மனிதன் கடவுளாகலாம் என்ற தத்துவம் குறிப்பாக இந்தியாவில் இன்று அதிகரித்துள்ளது. பகவான் ஸ்ரீ ராமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆகியோர் பகவான்களே என்று வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளதை முனிவர்களும் ரிஷிகளும் அறிந்துள்ளனர் இல்லையா? சில பேர் இங்க சொல்ற மாதிரி இங்க எழுதியிருக்காங்க, தவத்தினாலும் துறவினாலும் இல்லையா, அதன் மூலமாக நம்ம ஒரு மனிதன் கடவுளாகி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்ப கடவுள் அப்படின்னா யாருன்னா, எல்லா சாஸ்திரத்துல ஆல்ரெடி வேத நூல்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கல்கி அவதாரம் வருவதை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதத்துல இனி நடக்க போவதையும் முன் அறிவிப்பாக 5000 வருஷத்துக்கு முன்னாடி கலியுகம் தொடங்குவதற்கு முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லா குறிப்பும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஸ்ரீமத் பாகவதத்தில். கலியுகம் இறுதி வரைக்கும் எல்லாமே பதிவு இது சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்தில் கல்கி அவதாரம் வருவதையும் சொல்லப்பட்டிருக்கு. இனி கலியுகம் எந்த மாதிரி ஒரு மோசமான நிலை ஏற்படும், 12வது காண்டத்தில் கலியுகத்தினுடைய நிலை விரிவாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. அது எல்லாமே இது. இப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த அவதாரங்கள் எந்த இடத்தில் எந்தெந்த நேரத்தில் வருவாங்க, எந்தெந்த யுகத்தில் எந்தெந்த அவதாரங்கள் வருவாங்க, எல்லாமே வேதங்களில் சரியாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. இது அதையும் அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு, கலியுகத்தில் என்னுடைய சேனாதிபதி பக்தன், கலியுகத்தில் என்னுடைய சேனாதிபதி பக்தன் ஹரிநாமத்தை இங்க பரப்புவார் அப்படின்னு சொல்லி அதையும் அதுவே வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்தில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கதான் ஸ்ரீ சைத்தன்ய ஸ்ரீல தெய்வத்தின் ஆச்ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். அவங்கதான் இந்த உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் இதுல ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்தார். அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. சில பக்தி வினோத் தாக்கூர், அவங்களுடைய குரு பரம்பரால வருகின்ற சில பிரபுபாதருடைய ஆன்மீக குரு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அவங்களுடைய தந்தை சில பக்தி வினோத தாக்கூர், அவங்களுக்கு தெரியுதாமா இனி நடக்க போறது. ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் பொறுத்தவரையில பகவான் மாதிரி தான் இந்த எதிர்காலம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, சில பக்தி வினோத் தாக்கூர் அவங்களுடைய ஆன்மீக அந்த கண்களின் மூலமாக பார்க்கிறார், இனி வருங்காலத்தில் இங்க எல்லாருமே கலியுகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பக்தர்களும்
கையை தூக்கி வந்து அந்த 2 கையை தூக்கி வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் வந்து செய்வாங்க. அந்த நாள் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. சில பக்தி வினோத் தாக்கூருக்கு வந்து எதிர்காலம் வந்து அவங்களுக்கு தெரியுது. இப்ப அதை வந்து சில பக்தி வினோத் தாக்கூருடைய அவங்களுடைய என்ன சொல்றது எதிர்காலத்தை வந்து முன்கூட்டியே அறிந்ததை அதை வந்து சில பிரபுபாதா நிறைவேற்றினார். எல்லாமே வந்து குறிப்பு ரொம்ப அழகா வந்து வேதங்களில் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கு. அதனால யாரு வேணாலும் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? பிரபுபாதர் ரொம்ப அழகா வந்து சொல்றாங்க, யாராவது கடவுள் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன முதுமை வரக்கூடாது இல்லையா, இறப்பு வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பகவான் 7 வயதிலேயே ஒரு வந்து அதுவும் இடது கையில் சுண்டு விரல் வந்து கோவர்தன மலையை வந்து தூக்கினார் இல்லையா? யாராவது தூக்க முடியுமா? இது அதான் நான் பகவான் அப்படின்னு சொல்லி ராசலீலையை வந்து நகல் செய்யறாங்க. ஆனா இதே வந்து அவங்களால மலையை வந்து தூக்க முடியுமா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து போலி அவதாரங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்ச ஆல்ரெடி வந்து அர்ஜுனன் வந்து என்ன பண்ணாங்கன்னா பகவான் விஸ்வரூபத்தை காட்ட சொன்னார் இல்லையா? அர்ஜுனனுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை, அவசியம் இல்லை. இது பகவானும் தெரிந்து கொண்டு அந்த போலி அவதாரத்தை வந்து இனி வந்து வருங்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப யாராவது கடவுள் அப்படின்னாக்கா நீங்க விஸ்வரூபம் காட்டுங்க. அர்ஜுனன் கேட்ட உடனே அர்ஜுனனும் தேர்ல தான் இருக்காங்க, பகவானும் தேர்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து உடனே வந்து கேட்ட உடனே வந்து அங்க விஸ்வரூபத்தை வந்து பகவான் வந்து காட்டுகின்றார். உடனே காட்ட முடிந்தது. ஆனா இப்ப வந்து யாராவது போலி அவதாரம் அப்படின்னாக்கா அவங்களால வந்து விஸ்வரூபத்தை வந்து காட்ட முடியுமா? அவங்களால வந்து இடது கை விரல வந்து சுண்டு விரல வந்து 7 நாட்கள் வந்து கோவர்தன மலையை ஒரு நொடி அவங்களால வந்து தூக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியாது. அப்ப வந்து எல்லாரையும் வந்து நம்ம வந்து அவதாரம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்றாங்க. அதான் இங்க பகவான் ஸ்ரீ ராமன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லாமே அவங்க பகவான் தான் அப்படின்னு சொல்லி வேத நூல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கலியுகத்திலும் அவதாரம் வந்து இருக்க வேண்டும். அந்த அவதாரம் வந்து பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து அவங்க ஏன்னா வந்து வெளிப்படையாக வந்து வராமல் மறைமுகமாக தம்மை மறைத்து கொண்டு பக்த ரூபமாக வந்து அவதரித்தார் இந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்படுது. இதனால் யோக்கியமற்ற பல மனிதர்களும் தங்களது சொந்த அவதாரங்களை உருவாக்கி கொண்டுள்ளனர். இவ்வாறு கடவுளின் அவதாரத்தை உண்டு பண்ணும் முறை குறிப்பாக வங்காளத்தில் சாதாரண தொழிலாக இருக்கிறது. பிரபலமான எந்த ஒரு மனிதரும் யோக சக்திகளால் சில மாயாஜால வித்தைகளை செய்து காட்டும் போது மக்கள் அவரை பரமபுருஷனின் ஒரு அவதாரமாக எண்ணுகின்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் அவ்வகையைச் சேர்ந்த ஒரு அவதாரம் அல்ல. சில பேர் என்ன பண்றாங்க, யோக சித்திகளை வந்து நம்ம வந்து அஷ்ட சித்திகளின் மூலமாக எது வேணாலும் பண்ண முடியும். இது வந்து பார்க்கும்போது சாதாரண மக்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு நமக்கு மீறி அந்த சக்திகள் எல்லாமே வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சுக்கிறாங்க. ஆனா வந்து அது தவறு. அந்த மாதிரி பகவான் வந்து கிடையாது. ஏன்னா பகவான் வந்து எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவன் பகவான் தான் இது. ஆனா இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சில சின்ன சக்திகள் அதுவும் பகவானிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அது வந்து செய்யக்கூடாது. பகவானுடைய சேவைக்காக வந்து அதை வந்து பயன்படுத்தினா அது சரியானது. ஆனா இவங்க வந்து தவறாக செய்து சாதாரண மக்களை வந்து இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி அவதாரம் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் வந்து கிடையாது. ஏன்னா எல்லா யோகங்களுக்கும் இறைவன் வந்து பகவான் தான். எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவன் வந்து தலைவர் வந்து பகவான் தான். இது அவரிடமிருந்து தான் எல்லா யோக சக்திகளும் வந்து வருகின்றன அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவர் 4 கைகள் கொண்ட விஷ்ணுவாக தோன்றினார் இல்லையா? வந்து இப்ப வந்து பார்க்கும்போது தேவகி வசுதேவர் தேவகி இல்லையா குழந்தையாக பிறக்கும் போதே வந்து மஞ்சள் வண்ண பட்டு பீதாம்பரம் நகைகளோட 4 கை ரூபத்துல இல்லையா பகவான் அப்படின்னு சொல்லி பிறக்கும் போதே காட்டுகிறார், நான் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. வந்து நம்ம எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. ஆடையோட குழந்தை வந்து பிறந்தது பார்க்க முடியாது. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மத்தவங்க எல்லாருமே வந்து சொல்றது எல்லாமே போலி அவதாரங்கள், ஏமாற்றுவதற்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க சொல்லப்படுது. ஆனா இந்த மாதிரி நிறைய அவதாரம் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து இங்கே சொல்லப்படுது. அதை வந்து இது முக்கியமா பிரபுபாதர் வந்து இதை வந்து விளக்குகிறார். அவர் 4 கைகள் கொண்ட விஷ்ணுவாக தோன்றினார் அவரது தாயார் முன். பின்னர் தாயாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு மனித குழந்தையாக மாறினார். அதன் பிறகு அவர் உடனே தமது தாயை துறந்து கோகுலத்தில் மற்றொரு பக்தரை தேடி சென்றார். அங்கு நந்த மகாராஜனும் யசோதாவும் அவரை மகனாக ஏற்றுக்கொண்டனர். அதே போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவரான ஸ்ரீ பலதேவரும் ஸ்ரீ வசுதேவரின் மற்றொரு மனைவிக்கு பிறந்த ஒரு மனித குழந்தையாக கருதப்பட்டார்.
தமது பிறவி மற்றும் செயல்கள் ஆகியவை தெய்வீகமானவை என்றும் அவற்றில் தெய்வீக தன்மையை அறியும் பேரட்சணம் உள்ளவர்கள் உடனே முக்தி பெற்று பகவானின் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்ல தகுதியுடையவர் ஆகின்றது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இல்ல இப்ப இதுதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்ல, ஜென்ம கர்மா செம்மை திவ்யம் இல்ல, பகவானுடைய தோற்றங்கள் செயல்கள் எல்லாமே திவ்யமானது. அதை யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு முக்தி கிடைப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பகவான் பலராமர் இல்லையா, பகவானுடைய முதல் விரிவங்கம் பகவான் பலதேவர். பகவான் கிருஷ்ணர் கருப்பு அப்படின்னாக்கா பலதேவர் ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க. இதுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ரெண்டு பேருக்குமே சமம் தான், பிரித்து நம்ம பார்க்க முடியாது. கலர் தான், நிறம் தான் வேறுபாடு. ரெண்டு பேருமே ஒருவர் தான். பகவானுடைய முதல் விரிவங்கம் பலதேவர். அவர்களிடமிருந்துதான் சதுர்பீகம் வருது. வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த வாசுதேவரில் இருந்து சங்கர்ஷனர் நினைக்கிறேன். அப்ப அவங்களிடமிருந்து திரும்ப இந்த சதுர்யுகம் வரும். இப்ப இந்த மாதிரி வர்றாங்க. இந்த மாதிரிதான் விரிவங்கங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மாதிரி பகவான் வர்றது எப்படி வர்றாங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக தான் பகவான் எல்லா செயல்களும் செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரி செய்யறது எல்லாமே அசுரர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான். பகவான் நமக்கு எப்படி பார்க்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பகவான் இங்க கீழே இறங்கி வருகிறார். ஏன்னா நம்முடைய பௌதிக கண்களுக்கு எதை நம்மளால பார்க்க முடியுமோ அதன் மாதிரிதான் பகவான் இங்க வருகின்றார். ஏன்னா பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளால அது போக முடியாது. அதனால நம்மளுடைய நிலைக்கு பகவான் இறங்கி வருகின்றார். அதனால அர்ச்சாரூபமாக பகவான் இங்கே கலியுகத்தில் இப்ப இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அர்ச்சா விக்கிரகத்தின் மூலமாக நம்முடைய சேவையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா பகவான் வந்தோம்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவை செய்ய முடியாது இல்லையா. நம்மளால இல்ல சின்ன விக்கிரகம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆடை போடுவது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அணிகலன்கள் எல்லாமே நமக்கு அவங்களுக்கு அணிவிப்பது, அதுக்கப்புறம் நம்மளால முடிந்த அளவுக்கு நமக்கு படைத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்வது நம்மளால அவ்வளவுதான் முடியும் இல்லையா. அதுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரிதான் பகவான் தம்மை குறைத்து கொண்டார். அர்ச்சா விக்கிரகமாக பகவான் நம்முன் வந்திருக்கிறார். அந்த நம்மளுடைய பௌதிக கண்களால அவ்வளவுதான் பார்க்க முடியும், அதுக்கு மேல பார்க்க முடியாது. இப்ப அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் இங்க வர்றாங்க. அப்ப இங்க லீலைகள் செய்யும் போது நம்மள மாதிரியே ஒரு உருவம், எப்படி சாதாரண மனிதன் எப்படி சேவை எந்த மாதிரி செயல் செய்வாரோ அதே மாதிரி பகவான் இங்க வர்றாங்க. இங்க அதே செயலை செய்கிறார். குழந்தையோட விளையாடுறாங்க, இல்ல நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிடுறாங்க, எப்படி ஓடுவாங்களோ அதே மாதிரி ஓடுறாங்க. எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் எப்படி சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி சண்டை போடுறாங்க. இதேதான் செய்யறத பார்த்துட்டு இந்த அசுரர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான். பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாங்கன்னா, நான் மனித உருவில் வரும்போதும் இங்க மூடர்கள் இல்லையா, அவங்க அவஜானந்தி மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசுரர்கள் என்னை ஒரு சாதாரண மனிதனாக எண்ணுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் எந்த ரூபத்தில் எடுத்தாலும், எப்படி ஒரு மச்ச அவதாரம், ஒரு மீனாக வந்தாலும், ஒரு பன்றியின் உருவத்தை எடுத்தாலும், ஒரு மனித உருவம் வந்தாலும், எப்படி வந்தாலும் பகவான் திவ்யமானவர். பகவான் தோன்றுவது எல்லாமே, எந்த அவதாரங்கள் எடுப்பது எல்லாமே பகவான் எப்படி திவ்யமானவையாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் அவருடைய அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான் தோன்றுகிறார். அவருடைய அந்தரங்க சக்தியின் மூலமாகத்தான் அவருடைய செயல்களையும் செய்கின்றார். இதை யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. இப்ப பாகவதத்தின் முதல் 9 காண்டத்தில் பகவானுடைய தெய்வீக தன்மையை பற்றி விளக்கப்பட்டு இருக்கு. இப்போ 10வது காண்டத்தில் தான் அவருடைய அந்தரங்க லீலைகள் விளக்கப்பட்டு இருக்கு. இப்ப இந்நூலை ஒருவர் தொடர்ந்து படிக்கும் போது இவையெல்லாம் தானாக புலப்படும். ஒருவர் தனது பகவான் தமது தாயாரின் மடியிலிருந்தே தமது தெய்வீக தன்மையை காட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடுவது முக்கியமாகும். அவரது செயல்கள் எல்லாம் அமானுஷ்யமானவை ஆகும் இல்லையா. அமானுஷ்யமான செயல்கள் எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஒரு 3 மாத குழந்தையாக இருக்கும் போதே பூதனா என்று மறக்கியே இல்லையா. இது எல்லாமே யாராலும் செய்ய முடியும். ஒரு 3 மாத குழந்தை இந்த மாதிரி செய்தது நம்ம கேட்கவே முடியாது. இப்ப அதையே விட ரொம்ப இது என்னன்னா, அந்த பூதன அரக்கி கிருஷ்ணரை கொல்ல வந்தும் அவர் பால் குடிக்கும் போது அவருடைய உயிரையும் சேர்த்து குடித்து விட்டார். ஆனா அது என்னாச்சுன்னா, பகவானுக்கு பால் குடித்ததுனால அவங்களுக்கு பகவானுக்கு தாயின் ஸ்தானம் கிடைத்தது. எத்தனையோ குழந்தைகளை கொன்றுவிட்டு வந்தும்
பகவானுக்கு சேவை செய்ததுனால எல்லா பாவமும் அழிந்து விட்டதாம். பாருங்களேன், இப்ப அதுதான் வந்து பகவானுடைய காரணியம் இல்லையா. பகவானுடைய செயல்கள் வந்து எப்படி மங்களகரமானவை, அது கேட்க கேட்க இன்னும் ஆனந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப பகவான் செய்யறது எல்லாமே வந்து எல்லாருக்குமே நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு. பகவான் வந்து அசுரர்களை கொள்கிறார் அப்படின்னாலும் அந்த அசுரர்களுக்கும் நன்மைதான் ஏற்படுது. கொல்றார் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு வெளியே தெரிந்தாலும் அந்த அசுரர்களுக்கும் பகவான் கருணை காட்டுகிறார். இதுதான் இல்லையா, ரெண்டுமே ஒண்ணுதான். பகவானுடைய பொறுத்தவரையிலும் எல்லாருமே சமம்தான், யாருமே வந்து வேறுபாடு கிடையாது. எல்லாரையும் பகவான் சமமாகத்தான் வந்து பார்க்கின்றார். ஆனா பகவானுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களைதான் வந்து பகவானுக்கு பிடிக்காது. அசுரர்களை வந்து பகவான் வந்து மன்னித்து விடுகின்றார். வந்து பகவானுக்கு உருவம் இல்லை, நான் தான் பகவான் அப்படின்னு சொல்றது அவங்களே வந்து பகவானுக்கு வந்து பிடிக்காது. இதுதான் அப்ப அது இந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து 7 வயது கோவர்தன மலையை வந்து தூக்கிறார். அதுக்கப்புறம் 16,108 மனைவிகள். இது எல்லாமே வந்து பகவானுக்கு ஒரு சர்வ சாதாரணம் தான். இதுக்கு மேல் எத்தனை பேரை வந்து அவர் திருமணம் செய்தாலும் எல்லாரையும் பராமரிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ராணிக்கும் 16,108 விரிவங்கங்களாக, அதுவும் சுய விரிவங்கங்களாக தம்மை வந்து விரித்து கொண்டார். அது வைபவம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. பகவானுடைய உன்னத ஆற்றல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வைபவம், விலாசம் அப்படின்னு சொல்லி நிறைய பகவானுடைய விரிவங்கங்களை பற்றி வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கு. அந்த விளக்கங்கள் இல்லாம சைத்தன்ய சரிதாமத்துல நல்ல விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து 16,108 மனைவிகளுக்கு வந்து ஒவ்வொரு மனைவிக்கும் வந்து ஒவ்வொரு அரண்மனையாகும். அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகளோ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பகவான் வந்து செய்து கொடுத்தார். அப்ப வந்து பகவான் வந்து அரண்மனைக்கு வந்து போகும்போது தம்மை வந்து 16,108 விரிவங்கங்களாக, சுய விரிவங்கங்களாக தம்மை விரித்து கொண்டு ஒவ்வொரு அரண்மனைக்குள்ளும் அவர் வந்து தனித்தனியாக வந்து போறாங்க உள்ள. இப்ப வந்து அங்க உள்ள போய் வந்து பாக்குறாங்க. இப்ப இது வந்து பாக்குறதுக்காக நாரத முனிவர் வந்து அங்கே வர்றாங்க, பகவானுடைய லீலைகள் வந்து பாக்குறதுக்காக. இப்ப அங்க வரும்போது பார்த்தோம்னா நாரத முனிவர் வந்து பாக்குறாங்க பகவான் கிருஷ்ணரை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாக்கலான்னு. பார்க்கும்போது ருக்மிணி அவங்க இருக்கின்ற அந்த அரண்மனைக்கு போய் பார்த்தோம்னா பகவான் ஏதோ ஒரு அங்கே ஒரு செயல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சத்தியபாமா அரண்மனைக்கு வந்து போறாங்க. அங்க போனா பகவான் வேறொரு செயல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு அரண்மனைக்கு போனா அப்படின்னா பகவான் வேற ஒரு செயல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நாரத முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இல்லையா, நம்ம இதை நம்மளால வந்து இது செய்ய முடியுமா? முடியாது. அப்ப இதுல இருந்தே தெரியுது பகவான் வந்து நம்முடைய அமானுஷ்யமான செயல்கள் இல்லையா. பகவான் வந்து எப்படி அதான் அபௌருஷேய அப்படின்னு சொல்லினா நம்மளுடைய புலன்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய கற்பனை திறனுக்கு அப்பாற்பட்டது பகவானுடைய செய்கின்ற செயல்கள் எல்லாமே. இங்க வந்து எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அவன் வந்து பகவானுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து சொல்ல முடியாது. பகவான் அந்த மனிதனுக்கு, அந்த சக்தி வாய்ந்த மனிதனுக்கு குறைந்தவர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. இது பகவான் எல்லா விதத்திலும் எல்லா செயல்களிலும் கடவுள் தான் மிகப்பெரியவர் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து நிரூபிப்பதற்காகத்தான் வந்து பகவான் வந்து அந்த 16,108 மனைவிகளை வந்து திருமணம் செய்து கொண்டார். பகவான் வந்து காட்டுகின்றார் என்ன வேணாலும் செய்ய முடியும். எவ்வளவு பேர் பகவானிடம் அடைக்கலம் சென்றாலும் பகவானால் வந்து பராமரிக்க முடியும் இல்லையா. எல்லா பிரபஞ்சங்களையும் வந்து பகவான் தான் படைக்கின்றார். ஒரு ஜீவராசி இங்க வந்து வரும்போது இல்லையா, பகவான் அதற்கு தேவையானது எல்லாமே அனுப்பி முன்னாடியே படைச்சிட்டாங்க. படைத்த பிறகுதான் அந்த இதுவே மற்ற நம்ம எல்லாமே வந்து படைத்தார் இல்லையா. ரொம்ப அதிசயம் இல்லையா. வந்து இப்ப ஒரு குழந்தை வந்து பிறக்குது இல்லையா, அது வரைக்கும் வந்து அந்த தாய்க்கு வந்து பால் வந்து சுரக்காதது குழந்தை பிறந்த உடனே எப்படி வந்து வருது இல்லையா. இது எல்லாமே வந்து அதிசயம் தான். எல்லாமே பகவானுடைய இது எல்லா ஏற்பாடும் ஆல்ரெடி பகவான் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க இல்லையா. அந்த அளவுக்கு வந்து பகவானுடைய இது வந்து சொல்லப்படுது உன்னத குணங்கள் வந்து. அதுக்கப்புறம் அவர் பரமபுருஷ அந்த பகவான் தான் என்பதை செயல்கள் எல்லாம் நிரூபிக்கின்றன. இருப்பினும் அவரது மாயத்திரியின் காரணமாக அவர் ஒரு சாதாரண குழந்தையாக அவரது தந்தையும் தாயும் மற்ற உறவினர்களை எப்பொழுதும் எண்ணினார். சில அற்புத செயல்களை அவரது செய்து காட்டும் பொழுதெல்லாம் தாயும் தந்தை அவற்றை வேறொரு முறையில் புரிந்து கொண்டனர். மேலும் தங்களது மகனிடமிருந்து உறுதியான பெற்றோர் பாசத்தை அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இருந்தனர். இவ்வாறாக அவர்கள் ஒரு மனிதனை போல் காணப்பட்டாலும் உண்மையில் அவர்தான் சர்வ சக்தி படைத்த பரமபுருஷ பகவான் என்பதை நைமிஷாரண்ய முனிவர்கள் விவரிக்கின்றனர். இப்ப இதே வந்து பார்த்தோம்னா பக்தர்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்ப இங்க வந்து சாதாரண மனிதர்கள் தான், அசுரர்கள் வந்து எல்லாமே எப்படி பாக்குறாங்கன்னா பகவானே ஒரு சாதாரண மனிதர் தான் அந்த மாதிரி பாக்குறாங்க. எப்படி அவங்க
இது பகிரங்க சக்தியின் மூலமாக வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாயத்திரையின் காரணமாக, பகிரங்க சக்தியின் காரணமாக. ஆனா பக்தர்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா, அவங்க வந்து தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் அந்தரங்க சக்தியின் இதில் இருப்பதால் பகவத்கீதையில வந்து சொல்லப்பட்டது. அவங்க வந்து தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதா. இத்தகைய மகாத்மாக்கள் வந்து என்னுடைய அந்தரங்க சக்தியின் பாதுகாப்பில் உள்ளனர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப வந்து எப்படின்னா, அவங்களுக்கும் வந்து பக்தர்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, தன்னுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவானை வந்து என்றுமே பகவானாக பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய மகனாக, தன்னுடைய நண்பனாக, இந்த மாதிரிதான் வந்து பார்ப்பாங்க. எப்படி அந்தரங்க சக்தியின் மூலமாக அவர்கள் மறைக்கப்பட்டுள்ளனர். ஒண்ணு பகிரங்க சக்தியின் மூலமாக மறைக்கப்படுவார், இல்லைன்னா அந்தரங்க சக்தியின் மூலமாக மறைக்கப்படுவார். ஏதோ ரெண்டு விதத்துல. ஆனா தூய பக்தர்கள் வந்து எப்பவுமே கடவுளே கடவுளாக பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க பார்ப்பது எல்லாமே வந்து யசோதா அம்மா பார்ப்பது எல்லாமே வாயில் வந்து அந்த உலகைய பிரபஞ்சத்தையே வந்து காட்டுறாங்க. இருந்தாலும் வந்து இல்ல என்னுடைய மகன் தான். கோவர்தனமலை வந்து தூக்கும் போதும் வந்து எவ்வளவு உயர்ந்த செயல் செஞ்சாலும் பிரஜவாசிகள் அவன் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாலகன், அவ்வளவுதான், ஒரு சின்ன பாலகன், அவ்வளவுதான் வந்து பாக்குறாங்க. முழுமுதற் கடவுளாக வந்து பார்க்கல. ஆனா இந்த மாதிரி எல்லா செயல்களையும் செய்யும் போதும் இந்த முனிவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து பகவான் தான், அவர்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இதே வந்து யசோதா அம்மாவுக்கும் தேவகிக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. இந்த யசோதா அம்மாவுக்கு வந்து தெரியாது கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள்னு சொல்லி என்னதான் செய்து காட்டாலும், எவ்வளவு சாகச செயல்கள் செஞ்சாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணர் என்னுடைய மகன், அவ்வளவுதான். ஆனா தேவகி மாதாவுக்கு தெரியும், கிருஷ்ணர் வந்து என்னுடைய மகனாக பிறந்தாலும் அவர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். ஏன்னா பகவானை வந்து முழுமுதற் கடவுளாக கொள்ளும் போது அவருடைய என்ன சொல்றது உயர்ந்த தன்மை வந்து பார்க்கும்போது அங்க அன்பு பரிமாற்றம் செய்ய முடியாது. அதனால வந்து பகவான் என்ன பண்றாங்கன்னா, அங்கே வந்து தூய பக்தர்களிடம் அவருடைய உயர்ந்த தன்மையை அந்தரங்க சக்தியின் மூலமாக மறைத்து விடுகிறார். இப்ப அது மறைப்பதனால் என்ன ஆகுதுன்னா, யசோதா அம்மாவுக்கு வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது. முழுமுதற் கடவுள் பகவான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் நிறைந்தவர், பகவான் எல்லாத்துக்கும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தெரிந்ததுன்னா அங்க அன்பு பரிமாற்றம் பண்ண முடியாது. அதனால வந்து பகவான் வந்து அதை பக்தர்களிடம் வந்து வெளிப்படுத்த மாட்டார். அப்படி காட்டினாலும் பக்தர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வந்து இங்க வந்து பார்க்கும்போது கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதது வந்து அவங்க பகிரங்க சக்தியின் மூலமாக அவங்க வந்து மறைக்கப்பட்டு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு கிருஷ்ணர் இங்கே வரும்போது ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கின்றனர். ஆனா வந்து இதே வந்து பார்த்தோம்னா அந்தரங்க சக்தியின் மூலமாக தூய பக்தர்கள் மறைக்கப்பட்டு இருப்பதால் அவங்க வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்வது இல்லை, நம்ப மாட்டாங்க. ஆனா வந்து அவங்க பகவானிடம் அன்பு பரிமாற்றம் செய்கின்றனர். இந்த வித்தியாசம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, எப்படி இருந்தாலும் அவர்தான் சர்வசக்தி படைத்த பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்லி அந்த நைமிஷாரண்ய முனிவர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை பற்றி வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா.